ஹாய் மக்களே, வெல்கம் டு விவிஆர்கே ஃபேமிலி டைரி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸை எடிட் பண்ணலாம், அதுவும் பேயபிள் இல்லாமல் ஃப்ரீ அக்சஸில் இருக்கிற ஆப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறேன். என்கிட்ட ரொம்ப குவாலிட்டியான கேமராஸ்லாம் கிடையாது. என்னோட ஓன் மொபைலில் தான் நான் வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஸும் பேயபிள் பண்ணிலாம் பண்ணலை. நார்மலாக இருக்கிற ஒரு ஆப்பில் தான் நானும் இப்போது எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலோட ஸ்க்ரீனை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வீடியோ மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் நான் ப்ளே ஸ்டோரில் தான் ஓப்பன் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லேப்டாப் கிடையாது, மொபைல் தான். ஸோ பிகினர்ஸ் ஆன உங்கள்கிட்டயும் லேப்டாப் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் மொபைல்லே சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது வீடியோ மேக்கரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இதுதான் இருந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோஸ். இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 2-3 இப்போ ஷார்ட்ஸ் தான் நம்ம எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு 3 கிளிப்ஸ் எடுத்திருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ ஆல் இருக்கும். நம்ம வீடியோ மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ வச்சு நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு. ஓகேங்களா? நான் ஒரு 3 கிளிப் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி இப்போ ஆன் பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ 3 வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போது இதை பார்த்திங்கன்னா 60 செகண்ட் தான் இருக்கணும் ஒரு ஷார்ட்ஸ், இல்லையா? அப்போது எனக்கு எந்தெந்த பார்ட் வேணும், எந்தெந்த பார்ட் வேணாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த ஒரு வீடியோவில். அதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வீடியோ பண்ணிட்டேங்களா? இப்போ அடுத்த வீடியோ இதை கிளிக் பண்ணிங்க, இந்த பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ இதையும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீடியோவில் எது வேணும் எது வேணாம் அப்படின்ட்டு. இப்போ 3மே எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா, வேணுங்கிற அளவுக்கு பண்ண பிறகும் பார்த்திங்கன்னா எனக்கு 60 செகண்ட் வரல. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்பீடு இது பண்ணிவிட்டு, இப்போது இங்கே ஆல்ரெடி நார்மலாக 1 இருக்கும். நான் 1.5 இல்லைன்னா 2 இந்த மாதிரி ஸ்பீடு வைக்கிறேன். கம்மி வந்துருச்சுங்களா? இப்போ 3மே நீங்கள் ஒரே லெவலுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் அந்த ஸ்பீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே பேக் வந்துடுங்க. சாரி, ட்ராப்பில் போயிடுச்சு. இது ஓகே ஆயிடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்க வாய்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நான் புதுசாக வாய்ஸ் போட போகிறேன். ஷார்ட்ஸ்னால் நம்ம நார்மலாக பேசுவோம். அப்போது இந்த அன்மியூட் கிளிப் ஆடியோன்னு இருக்கும், அதை தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ஆஃப் ஆகிடும். இப்போது ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் பேசிக்கலாம். பார்த்திங்களா? வீடியோ அந்த அதிகமான டைமிங் வச்சதுனால ஸ்பீடாக போகுது. என்ன பேசணுமோ பேசிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு கேட்டு பார்க்கலாம். அதை இதில் பேசிக்கலாம். இப்போ அந்த அதிகமான நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கேட்கல. இப்போது ஓகே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பேசின ஆடியோ. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷார்ட்ஸ் இல்லை, நீங்கள் வெறும் இது மட்டும் வீடியோ மட்டும் எடிட் பண்ணிட்டு யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் போட்டு அதிலிருந்து மியூசிக் எடுத்தும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சேவ் எடுத்தோம்னா கம்பல்சரி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா வீடியோ உங்கள் கேலரிக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த விளம்பரம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ சேவ் ஆகிடும். இப்போ காட்டுறேன் நான் எப்படின்ட்டு அந்த வீடியோ எப்படி சேவ் ஆகிருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆட் முடிஞ்சு வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது.
நடுவில் எங்கள் குட்டி பாப்பா கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும், சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இதுவாகிடுச்சுவங்க. இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் எதுக்காவது ஷேர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது வீடியோ போயிட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும், மறுபடியும் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ கொடுத்து எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் எடிட் பண்ணது வந்து இதில் சேவ் ஆயிருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் கேலரிலையும் சேவ் ஆயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நார்மலான பிகினர்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன். தேங்க்யூ.